உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன கார்த்தி நமக்கு ஃபோன் பண்றாரு? ஒருவேளை நம்ம பிளான் தெரிஞ்சுதான் பண்றாரோ? சொல்லுங்க கார்த்தி. தீபா உன் கூட இருக்காங்களா? அவ ஏன் கூட இல்ல. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் வரல, அதான் கேட்டேன். இல்ல, நான் காலையில ஃபோன் பண்ணேன். அப்ப கோயில்ல இருக்கிறதா சொன்னா. எந்த கோயில்னு சொன்னாங்களா? செண்பகவல்லி அம்மன் கோயில்ல இருக்கிறதா சொன்னா. நானும் அவளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா அவளை இங்க காணோம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ரம்யா கூடவும் இல்லையா? காலையில அம்மன் கோயிலுக்கு போறதா ரம்யாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப அங்கேயும் இல்லையா, போனும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. நாம தான் தீபாவை தேடுறோம்னா இவங்களும் அவங்கள தேடுறாங்களே. அவ இங்க தான் போயிருப்பா. இவன் வேற ஃபோன் பண்றான். எடுத்தா பேசி சாகடிப்பானே. சொல்லு சேகர். மேடம், தீபாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்கீங்க. நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆறு காத்துக்கிட்டு இருக்கு, பீப்பா காத்துக்கிட்டு இருக்கு. நான் காவும் கொடுத்தாச்சு. அதுக்கு பதில் நாம காவு கொடுக்கலன்னா உங்களை காவு வாங்கிடு மேடம். ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன். மேடம், நிலைமை தெரியாம பேசாதீங்க. இங்க மரப்பிப்பா எங்க என் ஏற எங்க என் ஏறன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ அதுக்கு நாம தீனி கொடுத்தாகணும். ஒண்ணு அந்த தீபா இதுல இறங்கணும், இல்ல நீங்க இறங்கணும். இல்லனா விடாது கருப்பு. ஏய், எனக்கு இருக்கிற டென்ஷன்ல அங்க வந்தனா உன்னை பீப்பாயில இறக்கி ஆணி வச்சு அடிச்சு அப்படியே ஆத்துல தள்ளி விட்டுருவேன். வைடா போன. இப்ப என்னப்பா செய்யறது? தீபா எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரிஞ்ச இடத்துல எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆட்சியா இப்படி இருக்கிற நிலைமையில இன்னொரு சோதனையா? தீபாவும் காணாம போயிட்டா. எங்க கல்யாண நாள் அன்னைக்கு மீனாட்சியை கடத்தின மாதிரி தீபாவையும் அவதான் கடத்திருப்பாளோ? பட்டக்காலிலேயே படுங்கிற மாதிரி நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்தா எப்படி தாங்கிறது? பா, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அவங்க அம்மாக்காக வேண்டிக்க தான் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கிருந்து இன்னொரு கோயிலுக்கு கூட போயிருக்கலாம்ல. ஆமா மாமா, கார்த்தி சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கணும். அத்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுல இருந்து அவ அதிகமா கோவில் பூஜைன்னு போயிட்டு இருக்கா. பா, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் இங்கேயே இருக்கேன்பா. இல்லப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க. ஒருவேளை தீபா அங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அண்ணி, நீங்க இங்கேயே இருங்க. கூட இருந்த அம்மாவை பாத்துக்கோங்க. நாங்க 3 பேரும் தீபாவை போய் தேடி பாக்குறோம். தீபா ஒருவேளை இங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரிங்க கார்த்தி. வாங்கண்ணா. நல்ல வேலை நம்ம தீபா இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்படி நம்ம எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கிறது? பேசாம போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல, வேண்டாம். ஏற்கனவே ரியா விஷயத்துல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவளே இன்னும் அவங்க பிடிச்ச பாடு இல்ல. அதனால நம்ம தீபாவை வேற ரூட்ல தான் தேடணும். சரி, எப்படி தேடலாங்கிற? அந்த ரியா ஓப்பனா தீபாவை தூக்கி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கா. அந்த வீடியோகிராஃபர் விஷயத்திலேயே இன்னொரு ஆளை வச்சு அவனை தாக்கி அவன் கிட்ட இருந்த செல்போன், லேப்டாப், மெமரி சிப்புன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ தீபாவை இன்னொரு ஆளை வச்சு தானே தூக்கி இருக்கணும். இந்த மாதிரி ஆளை கடத்துற வேலைக்கெல்லாம் சில கேங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான் ரியா கடத்தி இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி சில ஆளுங்களை தெரியும். அவங்க மூலியமா தீபாவை தேடலாம். சரி, அப்படியே தேடுவோம். வா. என்ன தம்பி, எதுக்கு தம்பி இங்க கூட்டியாந்து இருக்கீங்க? இடத்த பார்த்தா ஒரு மார்க்கமால இருக்குது. வாங்க. இவன் எதுக்குண்ணா இப்ப இங்க வரான்? திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண வரானா என்னமோ? எங்கடா உங்க அண்ணன்? நீ தான் அடிச்சு கை காலெல்லாம் கண்ணாப்பின்னு உடச்சிட்டிய. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறான். தேவையில்லாம போய் சொல்லாத. எங்க அவன் சொல்லு. தம்பி, இவனுங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு மரியாதையா கேட்டா பதில் சொல்ல மாட்டானுவ. 4 சாத்தி கேளுங்க. உண்மையை எப்படி கக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க.
யார் அது? ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னேன். இப்போ எப்போ உள்ளேருந்து வரான்? தம்பி இவன் தான் நீங்க தேடி வந்த ஆளா? ஆமாண்ணே. இப்ப எதுக்கு வந்திருக்க? அதான் உன் அண்ணியை மீட்டு போயிட்டல. நீ அடிச்ச அடியில எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. இப்ப திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? உன் கூட சண்டை போடுறதுக்கு நான் வரல. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதை மட்டும் சொல்லிடு, நான் இங்கேருந்து போயிடுறேன். உனக்கு என்ன தெரியணும் சொல்லு. அந்த ரியா உனக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபை கடத்த சொன்னாலா? எனக்கு இதுக்கு உண்மையான பதில் வேணும். அந்த ரியா எனக்கு எந்த ஃபோனும் பண்ணல. உன் ஒய்ஃபையும் கடத்த சொல்ல. அப்படியே கடத்த சொன்னா நான் கடத்திடுவேனா? உன்கிட்ட வாங்கின அடியே இந்த ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. அதனால உங்க பொண்டாட்டிலாம் நான் கடத்தல சார். என்ன நம்புங்க சார். என்ன பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஃபோன் எடுக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான் தம்பி. தம்பி இந்த செல்போன் ஒரு நாள் முழுக்க நம்ம கிட்டயே இருக்கட்டும். இதுல வரப்போற போன் கால்களை வச்சு இவன் உங்க ஒய்ஃபை கடத்தி இருக்கானா இல்லையாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. சார் நான் தான் கடத்தலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு ஃபோன் எடுத்தீங்க? ஏய் நீ தான் கடத்தல இல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? நாளைக்கு உன் போன் உங்ககிட்ட வந்துடும், கவலைப்படாத. வாங்க தம்பி போலாம். உன் ஃபோன் உனக்கு திரும்ப வந்துடும், பயப்படாத. வாங்க. சாப்பிடுங்க மாமா. போதும் போதும். மாமா உங்களுக்காக தான் மட்டன், சிக்கன், மீன், முட்டை எல்லாம் சமைச்சிருக்கேன். சாப்பிடுங்க மாமா. ஏமா சிம்பிளா ஏதாவது செய்வேன்னு பார்த்தா இவ்ளோ செஞ்சு வச்சிருக்க. இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுமா. இல்ல மாமா, நீங்க சாப்பிட்டே 4-5 நாள் ஆச்சு. டீ, காஃபி, ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். நாச்சியா இப்படி இருக்கும்போது நான் எப்படிமா இதெல்லாம் சாப்பிடுறது? மாமா அத்தையை பத்தின கவலைய கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுங்க ப்ளீஸ். எனக்காக சாப்பிடுங்க மாமா. சரிம்மா. மாமா இதெல்லாம் என் கையாலேயே செஞ்சது. எப்படி இருக்கு மாமா? எல்லாமே நல்லா இருக்குமா. இவ்ளோ டேஸ்டா நீ சமைப்பேன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். வீட்ல மீனாட்சி தான் நல்லா சமைப்பான்னு நினைச்சேன். நீயும் நல்லா சமைக்கிற. அத்தை நல்ல குணமாய் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கும் சமைச்சு போடு, ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அத்தை வந்ததும் எப்படி சமைச்சு அசத்துறேன்னு மட்டும் பாருங்க. சாப்பிடுங்க மாமா. என் கவலையெல்லாம் மறந்து என்ன சாப்பிட வச்சுட்டேன். உனக்கு ஏதாவது செய்யணும் போல தோணுது. என்ன வேணும்னு சொல்லு, செய்யறேன். மாமா அத்தைக்கு அப்புறம் நான் இந்த குடும்ப தலைவியா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிற? வீட்டு நிர்வாகம் முழுக்க என் கைக்கு வரணும். அதுக்கு அடையாளமா வீட்டோட கொத்து சாவி என் கைக்கு வரணும் மாமா. இப்ப அது மீனாட்சி கிட்ட இருக்கு. அது என் கைக்கு வர நீங்க தான் உதவணும். அவ்வளவுதானே, பாயிண்ட் கொடுத்துட்டா போச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.